அம்மா உணவகம் திட்டம்லாம் இருக்குல்ல, அது சூப்பருங்க. அம்மா உணவு திட்டம். அம்மா உணவுன்றது ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஐடியா. 5 ரூபாய்க்குனா லஞ்ச் முடிஞ்சிடும். விலை ரொம்ப கம்மினால ஒரு 3 ரூபால டிஃபன் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு பூரான பீப்புள்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. ஒரு மினிமல் அமௌண்ட்ல ஈஸியா சாப்பிட முடியும். இப்ப எல்லாத்தையும் அவங்க டிஎம்கே வந்து தடுக்கிறாங்கன்னு இன்னும் தெரியல. நான் எனக்கு அம்மா அவங்க முகமா இருந்ததே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நினைக்கிறேன். ஆனா யங் ஓட்டர்ஸ் வந்து அதெல்லாம் ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எடப்பாடியுடைய அவருடைய செயல்பாடுகள், அவரோட என்னென்ன செய்யலாம் திட்டத்தை வந்து மக்கள் எப்படிலாம் கொண்டு போலான்னு அதிகமான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. Nemathi Property Management. Contact 766700 இப்ப இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழல்ல அதிமுகவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இந்த கூட்டணி பத்தி மக்களுடைய கருத்து என்ன? அது மட்டும் இல்லாம அதிமுக காலகட்டத்தில் அதிமுக செய்த நல்ல திட்டங்கள், அதாவது தாலிக்கு தங்கம், அப்புறம் வந்து அம்மா உணவகம், அப்புறம் அம்மா மினி கிளினிக், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இப்ப எப்படி இருக்கு, இதை பத்தியோட மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ அதிமுகவும் பாமக எதனால கூட்டணி வைக்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு பாமக வந்து இது ஒதுக்கிட்டாங்க இல்லையா, 10.5%. அதனால திரும்பவும் நம்மளுக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடு வரும் அப்படின்ற நம்பிக்கையில அதிமுகவோட கூட்டணி இருக்காங்க. அந்த மாதிரி அதிமுக கூட்டணியில அதிமுக இருந்தப்ப நலத்திட்டம் இருந்தாங்களே, இந்த அம்மா உணவகம், அம்மா கிளினிக், தாலிக்கு தங்கம், ஆமா, அந்த மாதிரி திட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த திட்டம் இன்னும் மேலும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அது இன்னும் தொடர்ந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, அம்மா வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏடிஎம்கே ஆட்சியில வந்து இந்த அம்மா உணவகம் திட்டம்லாம் இருக்குல்ல, அது சூப்பருங்க. சூப்பர். அது சூப்பர். நான் கேகே நகர்ல கார் ஓட்டுறேன். அந்த இடத்துல டெய்லியும் வந்து நான் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே தரத்தோட தான் ஆமா இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் அதிமுக பிடிச்சிருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லுங்க. எடப்பாடியுடைய அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமா நல்ல மக்கள்கிட்ட கொஞ்சம் அவரோட என்னென்ன செய்யலாம் திட்டத்தை வந்து மக்கள் எப்படிலாம் கொண்டு போலான்னு அதிகமான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் மக்களை பற்றி இறக்கா சிந்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு விவசாயி மகன் சொல்லிக்கிறதா இருக்கட்டும், அந்த பத்தில இப்படி என்ன அது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையா தான் இருக்கும். ஒரு விவசாயி எப்படி ஒரு விவசாயியை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறாரு, அதை விட நாட்டு மக்களை அதே மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு அவர். இப்போ இந்த பழைய அம்மா உணவகம் திட்டம், அந்த மாதிரி திட்டம்லாம் இருக்குல்ல, அதான் இப்போ எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒன்னும் வந்தாக்கா நிறைய பேர் நடுத்தர மக்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல பயன்பாடா இருக்கும். இப்போ இது ஆளுங்க அதிகமா கிடைச்சானா அவங்களும் அந்த திட்டத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துவாங்க. இப்போ அப்போ செயல்படுத்தவரை இப்போ ஆனா இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அம்மா உணவு திட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. அதோட பயனாளர்களும் குறைஞ்சிருக்காங்க. ஆமா. இப்போ இந்த தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கல்ல. ஆமா சார். திருமணமான கூட பெண்ணுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அந்த திட்டம்லாம் இப்போ கைவிடப்பட்டிருக்கு. இல்லமா இதெல்லாம் பெருசா இல்லவே இல்லை. இப்போ அதெல்லாம் இப்போ கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த திட்டம்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடைச்சா நல்லதுதான் சார். அம்மா உணவகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில வந்து நல்லா செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, இந்திய அளவுலையும் உலக அளவுலையும். இப்ப அந்த திட்டம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த அம்மா உணவகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து போயிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து விலை ரொம்ப கம்மினால நிறைய பேருக்கு பூரான பீப்புள்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்போ அந்த சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் இப்போலாம் பார்க்கும்போது நிறைய கடையெல்லாம் எல்லாமே மூடி இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோவா நியூஸ் பற்றி தெரியாது. பட் இப்போ இருக்க எதுவுமே வந்து சரியில்லை. எல்லாம் வந்து அது ஏன் வந்து வேணான்னு சொல்றாங்க அப்படி எனக்கு அது இன்னும் புரியல. ஸ்கூட்டி, அம்மா ஸ்கூட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நிறைய ஊர்லயும் சரி இங்கேயும் சரி நிறைய ஸ்கூட்டிக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க. மானியம்னா நீங்க 60,000 வண்டி அப்படின்னா நீங்க ஒரு 30,000 இல்ல ஒரு 10,000 கட்டினா போதும், பைக் காசு கவர்மெண்ட் போட்டுருவோம். இப்ப அதுவும் அந்த திட்டமும் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுடுச்சு. இப்ப அதுவும் இந்த டிஎம்கே பீரியட்ல தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இப்போ யூஸ்ஃபுல்லா அந்த ஃபேன் கூட இலவசமா இருந்தாங்களே, எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இலவசமா கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஏன் இப்ப எல்லாத்தையும் அவங்க டிஎம்கே வந்து எல்லாத்தையும் தடுக்கிறாங்கன்னு இன்னும் தெரியல. நான் எனக்கு இப்ப இந்த மாதிரி தடுக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கம்மிங் எலெக்ஷன்ல இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஒரு சில பேர் தான் கவனிக்கிறாங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் தான் டிஎம்கேக்கு வந்து எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்படுத்தலாம். ஏன்னா அம்மா அங்க ஏடிஎம்கேவோட ரசிகர்கள் நிறைய பேர் இருந்ததால அவங்களுக்கு வந்து இது பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதால வந்து மக்களோட ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து கண்டிப்பா பாலிட்டிக்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா அம்மா உணவுன்றது ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஐடியா.
எப்படின்னாக்கா இப்போ வந்து சாதாரணமான இப்போ இந்தியன் பாவர்ட்டி லைன்ல ஒருத்தருக்கு இன்கம் என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது அந்த இன்கம் கவரேஜ்ல அந்த 3 வேலைக்குமான சாப்பாடு வந்து கவர் ஆகும். அது தாண்டி உங்களுக்கு காசு மிச்சமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா அப்படிலாம் கொடுக்குறாங்க சாப்பாடு. அது வந்து எப்படின்னாக்கா நம்மளுக்கு வேணா பாக்குறதுக்கு ரொம்ப கம்மியா தெரியல, ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ இவங்களுக்கு இது கட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்றாட கூலியில வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். அது ரொம்ப இந்த அம்மா உணவு திட்டத்தை இவங்க வந்து இது மாதிரி வந்து ரொம்ப பெருசா கொண்டு போகாதது திமுக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா எலெக்ஷன்லயும் பாதிப்பு ஆமா. ஏன்னா அன்றாட கூலி வேலை பாக்குறவங்க வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாத போது என்ன கவர்மெண்ட் அப்படின்னு கேட்கறது அவங்க மனசுல தோணாது இல்லைங்களா? அப்போ அது கண்டிப்பா அந்த நியூஸ். ஓகே, இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். தாலிக்கு தங்கம், இந்த ஸ்கூட்டிக்கான மானியம் கொடுக்கறது, அது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து திமுக ஆட்சியில மனதிரிக்கப்பட்டிருக்கு. தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டம் அது ரொம்ப அதுவும் ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இருந்துச்சு. அந்த திட்டம் கேன்சல் பண்ணதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிறன்றது எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ முடியுது. கோல்டு ப்ரைஸும் 1 lakh வந்துருச்சு ஒரு பவுன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி திட்டத்துல ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வந்து கல்யாணம் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பிகாஸ் ஏன்னாக்கா அந்த இதுல அவங்களுக்கு கவர் ஆகும் போது மீதி இருக்கிற எக்ஸ்பென்ஸ் அவங்க வந்து எப்படியாவது கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கும். பட் இது இப்போ இல்லாத நிலைமையில என்ன ஆகும்னாக்கா அவங்க கடன் அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணத்தை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பா பாதிக்கும். ஏடிஎம்கே பிளஸ் ஒரு அலையன்ஸ் நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது இருந்தா அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வந்து அதிமுக பாமக கூட்டணி நடந்திருக்கு, அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பிஜேபியோட வச்சாங்க, அடுத்தது நம்ம பிஎம்கேட வச்சாங்க, இப்போ டிடிகே போனாங்க. கேள்விப்பட்டேன். இப்ப இந்த விஷயம் தேர்தல் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்? ஆக்சுவலா பிஎம்கேக்கு தனியா ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் இந்த கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு கவர்மெண்ட் தர முடியும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு மேல மக்கள் கிட்ட ஓட்டர்ஸ் அந்த திமுகவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நம்புறீங்க? கண்டிப்பா. ஏடிஎம்கேயோட பாசிட்டிவான விஷயமா என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அம்மா அவங்க முகமா இருந்ததே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவங்க மிஸ் ஜெயலலிதாவும் அதே நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். பிளஸ் இப்போ அவங்க இறந்த கழிச்சு இந்த டேர்ம் கூட பெருசா மோசமா போல இப்போ இருக்கிற இந்த 5 year டேர்ம் பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். பட் ஆனால் யங் ஓட்டர்ஸ் வந்து அதெல்லாம் ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஞாபகம் இல்லைன்னா கூட சர்ச் பண்ணி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன்ல எதுவும் யோசிக்கிற நிலைமையில இல்லை யாரும். அதனால யோசிச்சா நல்லா இருக்கும். அம்மா உணவகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு முன்னா சரி. பட் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸா இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேபி ஆட்சியா இருக்கலாம், நமக்கு ஆனா சரியா தெரியல. ஆட்சியா சொன்னா யாருன்னா சொல்லுவாங்க, இல்ல அவங்க ஒழுங்கா அதை மெயின்டைன் பண்ணலன்னு சொன்னா வேற யாருன்னா தான் சொல்லுவாங்க. மெயின்டைன் பண்ணலன்னு எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஒருத்தவங்க ஒன்னு நினைப்பாங்க. ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா இப்ப ஒருத்தங்கிட்ட காசு இருக்கும். இப்ப நம்ம கிட்டே காசு இருந்துச்சுன்னா கேஎஃப்சி மெக்டானல்ட்ஸ் எங்கேயோ போய் சாப்பிட்றோம். டே டு டே வேலை செய்யறவங்க இல்ல காசுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரினா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து 5 ரூபாய்க்குனா லஞ்ச் முடிஞ்சிடும், ஒரு 3 ரூபால டிஃபன் முடிஞ்சிடும். ஒரு நாள்லேயே லைக் ஈஸியாக ஒரு மினிமல் அமௌண்ட்ல ஈஸியாக சாப்பிட முடியும். அவங்க வயிறு பசி ஆற்றிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அம்மா உணவகம். அது மாதிரி திட்டம் தான் வந்து தங்கத்துக்கு தாலி எப்படி வந்து சாப்பாடையே கஷ்டப்படுறவங்க இருக்காங்களோ அது மாதிரி தான் மேரேஜுங்கிற விஷயம் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கல்யாண பொண்ணுக்கு வந்து தங்கத்துக்கு தாலிக்கு வந்து தங்கம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டமும் இப்போ வந்து கிடப்பில் போடப்பட்டுச்சு, பெருசாக கொண்டு போகல. இதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டம் ஆக்சுவலா ரொம்ப அருமையான திட்டம். நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கே தெரியுது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த திட்டம்லாம். இன்னும் நிறைய திட்டம் இருக்கு, ஆனா நிறைய பேர் தெரியல. நீங்க சொன்னது அருமையான திட்டம். இப்ப அது இல்லைன்றது கேட்க கொஞ்சம் வருத்த குறைவா தான் இருக்கு. ஏன்னா கல்யாணன்றது எடுத்தவங்க கௌத்தம் பண்ண முடியாது, லட்சக்கணக்கில் செலவாகும். காசு இல்லாதவங்க பண்ண முடியாதுன்னா இல்லை, எல்லாருமே பண்ணிதான் ஆகணும் அவங்க வாழ்க்கையில. அப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிருந்தா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ஆனா இப்ப இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ அதுல பெனிஃபிஷியலா இருந்தவங்க, அந்த பலன் அடைஞ்சவங்க, அவங்களால இந்த எலெக்ஷன் வச்சு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஏற்படும்.
ஒரு ஒரு டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா அதிமுக இருக்காங்க அப்படின்னு நம்புறீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இப்ப டிஎம்கே வந்து காலேஜ் பசங்க லேப்டாப்லாம், நானே காலேஜ் போயிருந்தா லேப்டாப்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது வந்து இல்ல அப்போ கொடுத்தாங்க. இவங்க வந்து இப்ப இந்த வருஷம் எலெக்ஷன்னால கொடுக்குறாங்களா அது என்ன நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு 4 வருஷம் கொடுக்கல, இப்ப கொடுக்குறாங்க. எலெக்ஷன்னால இப்ப பொங்கல் 3000 ரூபாய் கொடுக்குறாங்கிறாங்க. எலெக்ஷன்னால கொடுக்குறாங்களா அப்படி இப்பதான் இருக்குன்னு தெரியல. ஆனா ஏடிஎம்கே டெஃபினெட்லி சான்ஸ் இருக்கு. இப்ப அதிமுக பீரியட்ல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, நீங்க வந்து லேப்டாப்ல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறீங்க, அதனால இப்ப அதே தான் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினா கூட பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பீரியட்ல அது மேலே பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அது நீங்க பிக்க கூட முடியாது, பிரிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரி ஒரு அரசியலா பாக்குறீங்க? இது வந்து எப்படி சொல்ல, அது ஸ்டிக்கர்னா ஈஸியா பிச்சு போட்டு போயிடல. இல்ல அது வந்து திமுக வந்து ஸ்டிக்கர் போட்டா பிச்சிருவோன்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் பிக்க கூடாதுன்னே வேணும்ட்டே இந்த மாதிரி பண்றது வந்து கொஞ்சம் தவறானது தான் ஃபீல் பண்றோம். அது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஏடிஎம்கேவோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம் திரும்ப அமல்படுத்தப்படும் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் அமல்படுத்தப்படும் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து டிஎம்கேக்கு ஆப்போனண்டா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மிகப்பெரிய ஆப்போனண்டா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து புது கட்சி ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பல வருஷங்களா ஆண்டுட்டு இருந்தவங்க, ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் அடுத்த ஆட்சி தக்க வைக்கலனாலும் அது பெருசா ஆச்சரியம்லாம் இல்லை. ஆனா வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு.